ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், எம்எஸ் தோனி ரெக்கார்டை உடச்சிட்டார்ல தினேஷ் கார்த்திக். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. தினேஷ் கார்த்திக் ஆகட்டும், எம்எஸ் தோனிக்கு ஃபேன்ஸ் இல்லாத உலகம் ஃபுல்லாக இருக்காங்க ஃபேன். கேப்டன் கூல், லெஜெண்ட், ஐகான் எம்எஸ் தோனி. அப்படி என்னப்பா அவர் ரெக்கார்டை தினேஷ் கார்த்திக் உடச்சாருன்னு கேட்பீங்க. அந்த வர விஷயம் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். தினேஷ் கார்த்திக் இப்போ 39 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் T20 லீக் விளையாடுறாரு. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டார் இல்லையா, அதனால அவங்களும் அலௌடு. கரண்ட்டில் இருக்கிறவங்க தான் எங்கேயும் போய் விளையாட முடியாது வேறு லீக்லாம். அவர் வந்து பால் ராயல்ஸ் அந்த டீமில் சவுத் ஆஃப்ரிக்காவில் T20 லீக்கில். அதில் ஜோபர் சூப்பர் கிங்ஸ் இருக்குது. பால் ராயல்ஸ் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின் மேட்ச் நடந்தது 2 நாள் முன்னாடி. 144 சேசிங். அதில் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க, 6 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் 15 பாலில் 21 ரன் அடிச்சிட்டாரு, 2 6, 140 ஸ்ட்ரைக் ரேட்டு. இதுவா ரெக்கார்டுமிங்க. அதில் ரெக்கார்டு என்னென்னா, ஹையஸ்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், இந்தியன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், நோபடி எல்ஸ். அதில் வந்து எம்எஸ் தோனி இது வரைக்கும் 7432 T20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆமாம், அது விச் இன்க்ளூட்ஸ் இன்டர்நேஷ்னல் அண்ட் சிஎஸ்கே, ஐபிஎல் எல்லாம் சேர்த்து தான். அது தினேஷ் கார்த்திக் 3 ரன் தேவைப்பட்டது இந்த ரன்னை கிராஸ் பண்ணுறதுக்கு, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி. ஸோ இந்த மேட்ச்சில் 21 ரன் அடித்தாரா, அதனால் கிராஸ் பண்ணிட்டார் அவரை. ஸோ எம்எஸ் தோனி வந்து 7432 ரன்ஸா. இப்போ தினேஷ் கார்த்திக் வந்து 7451 ஆயிடுச்சு. 19 ரன் கூட போயிடுச்சு. 361 இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஆஃப் 26.99, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 136.84 தினேஷ் கார்த்திக். எம்எஸ் தோனி கேன் ஸ்டில் ஓவர் டேக் ஹிம். எப்படிப்பீங்க? இது ஐபிஎல் வருதில்ல, இன்னொரு 14 மேட்ச்சு, அதில் ஒரு விளையாட்டு வரல, அதில் இந்த ரன்னை ஓவர் டேக் கூட பண்ணிடலாம் அவர். இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் தானே, அதனால தான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு. ஓவரால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது வேறு மாதிரி சொல்லும். அது ஸ்டில் தோனி தான் நம்பர் 1 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சொல்கிறேன். ஓவரால் ஐபிஎல்லில் மட்டுமே எம்எஸ் தோனி 5125 ரன்னுங்க ஐபிஎல் ரன்ஸு. தினேஷ் கார்த்திக் 4463 ஐபிஎல் ரன்ஸு. அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஐபிஎல்லேருந்து. இனிமேல் தோனியை கிராஸ் பண்ண முடியாது. ஆஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்கிறேன். இது ஓப்பனரோ பேட்ஸ்மேனோ ஆல்ரவுண்டரோ கிடையாது. ஒன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் தி விக்கெட் கீப்பிங் ஸ்கில். எம்எஸ் தோனி அவருக்கு எம்எஸ் தோனிக்கான ஒரு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்தது. டீம் வழி நடத்தி கொண்டு போகணும், ட்ராவலிங்கு, அண்ட் மீடியா, ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். தினேஷ் கார்த்திக் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் அவர் விளையாடும் போது தானே விராட் கோலிலாம் இருந்தார் இதில், ஆர்சிபியில். ஸோ அவங்க ரன்ஸ்லாம் கூட இவர் கொஞ்சம் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப்பு, நிறைய விஷயங்கள். தோனி அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது தினேஷ் கார்த்திக்கு. பட் நெவர்தலெஸ் ரெக்கார்ட் இஸ் அ ரெக்கார்ட். ஹையஸ்ட் ஸ்கோரர் அமௌங் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் T20 மட்டும். ஸோ அந்த பால் ராயல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வராங்க இந்த சீசன், குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆமாம், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அண்ட் நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் அப்பப்போ பிரேக் பண்ணுவாங்க, வரும் போகும்னு. நாங்களும் என்னென்ன முடியுமோ அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எம்எஸ் தோனி இப்போ இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே எத்தனை மேட்ச் விளையாடு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி பண்ண 15-16 ரன் தானே டிஃப்ரென்ஸு. இன்னொன்று 2 மேட்ச் இருக்குது டிகேக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில். அதில் ஒரு 50 ரன் ஆட் பண்ணிங்க. மேபி 70-80 ரன் பின்னாடி இருக்கும். டோட்டல் T20 ரெக்கார்ட்ஸ், நாட் ஒன்லி ஐபிஎல் நம்ம சொன்ன மாதிரி தோனி தான் 5125 ஹிஸ்ட்ரி, ஹையஸ்ட் அமௌங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த ரெக்கார்டில் யாருமே உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரிஷப் பந்தெல்லாம் எங்கே 1125 ஐபிஎல் ரன் அடிக்க போகிறாங்க. எவ்வளோ மேட்சஸ் விளையாடி இருக்காருப்பா. தினேஷ் கார்த்திகோட ஃபிட்னஸ் பாருங்கள், 361 இன்னிங்ஸு. கீப்பிங் வேறு பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஈவன் எம்எஸ் தோனி 342 இன்னிங்ஸுங்க, 7432 ஐபிஎல் ரன், இது T20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இல்லையா, 342 இன்னிங்ஸ் ஆஸ் அ கேப்டனாக வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு T20 இவர் தான் கேப்டனாக கொண்டு போனது. 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சது சவுத் ஆஃப்ரிக்காவில். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு த்ரூ அவுட்டாக இவர் தானே கேப்டனாக இருந்தார். ஒன்லி இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் இல்லை. அண்ட் இவ்வளோ பர்டனும் எடுத்துகிட்டு அவரோட ஸ்ட்ரைக் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35.11 எம்எஸ் தோனி. ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 135.64. ஓவரால் T20 ரெக்கார்ட் சொல்கிறேன். எம்எஸ் தோனி இஸ் ஐகான், லெஜண்ட், கேப்டன் கூல், தலை தோனி, என்ன வேணால் சொல்லலாம். இவரு நம்பால் தானே தினேஷ் கார்த்திக்கு. வெல் டன் தினேஷ் கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட், இன்னும் நிறைய ரெக்கார்ட் நீங்கள் உடைக்கணும். பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு தான் டிகே ஓவர்டேக்ஸ் எம்எஸ்டி. பொறுப்பு பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.